வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட இரவு 6 மணிக்கு மேலே ஆகுது. ஸோ பாருங்கள், இன்னும் வேலை முடியலை என்று அந்த ஊர் மக்களுடைய பாதுகாப்புக்காக மணற்காடு பகுதியில் குறிப்பிட்ட இந்த 3 மாதங்களில் இன்றைக்கு நேரத்தில் தொடர்ச்சியாக இந்த மழை காலங்களில் இந்த வெள்ளம் தெரிஞ்சிக்கிறது கூட உண்மையில் இப்போ நாங்கள் இதில் மேற்கொள்கின்ற வேலை திட்டம் வந்து இந்த காட்டு தண்ணி வந்து எங்களுக்கு வருது. இந்த காட்டு தண்ணியை நாங்கள் கொஞ்சம் நிறுத்தி இதுக்கான அணையை கட்டி போட்டு தொடர்ச்சியாக வருகின்ற இந்த வெள்ளத்தை அந்த கடல் கரையில் பார்த்தீங்கன்னா செயலாளர் அவர்களும் வந்திருக்கிறார். பருத்துறை பிரதேச சபை இந்த செயலாளர் அவர்களும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களை பருத்துறை பிரதேச சபை சேர்மன் வந்திருக்கார். பருத்துறை பிரதேச சபை என்ற ஒரு நடைமுறை இந்த மணக்காட்டு குடத்தனை வட்டாரத்துக்கு நாங்கள் வருகை தந்து காலையிலிருந்து வெள்ளவாய்க்கால் குடத்தனை பகுதியில் தூர்வாரப்பட்டு தற்போது இந்த பகுதியிலே வெள்ளவாய்க்கால் தூர்வாரப்பட்டு தண்ணிகள் குடியிருப்புகளுக்கு புகாத வகைக்கு மண்ணணைகள் கட்டப்பட்டு வருகின்ற மண்ணணைகளால் போடப்பட்டு வருகின்றது. தொடர்ச்சியாக எங்களால் செய்யக்கூடிய வேலை திட்டங்களை இந்த மக்களுக்காக தொடர்ச்சியாக நாங்கள் செய்கிறாக்கு அனந்த் விலாக் அன்பு சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம். இப்போ வந்து நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் எங்களோட வீட்டுக்கு முன்னுக்கு தான் நின்று வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அது ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட ஊரில் வந்து மழைக்கு வெள்ளங்கள் எல்லாம் கிராமம் ஃபுல்லாகவே தேங்கி நின்றது. ஏற்கனவே ஒரு வீடியோ நான் உங்களுக்கு தந்திருந்தேன், அதை நீங்கள் அதில் பார்த்துருப்பீங்க. வீடுகள் கிராமங்களுக்குள்ள எல்லாம் தண்ணி வந்து தேங்கியிருந்தது. அதை வந்து இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பிரதேச சபை வட்டார உறுப்பினரும் அதோடு வந்து பார்த்திங்கன்னா பருத்துறை பிரதேச சபையும் பிரதேச சபை தவிசாளரும் இணைந்து நேரடி கண்காணிப்பில் எங்களோட ஊரில் ஜேசிபி கொண்டு வந்து இந்த வெள்ளங்களை வெட்டி விடுறது சம்மந்தமான ஒரு நிகழ்ச்சி திட்டம் தான் நடக்குது. நிகழ்ச்சி திட்டம்னு சொல்லலாது வெட்டி விட போயிடும். ஸோ அது சம்மந்தமான வீடியோ தான் நான் உங்களுக்கு இன்றைக்கு இந்த காணொலியில் ஃபுல்லாக தரப்போகிறேன். ஸோ அனந்த் விலாக்கு நீங்கள் யாராவது புதுசாக வந்திருந்தால் அனந்த் விலாக் யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு அப்படி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Anand vlog. Ampu ulankalai ampotu varavakinrom unkalin ataravu enrum devai. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஊர்மனைக்கு வர தண்ணியை வந்து மறைக்கணும். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து பிரதேச சபையினால மேற்கொள்ளப்படுது. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இங்கால வந்து காட்டு பிரதேசம், அதாவது வந்து காட்டு பக்கத்துல இருந்து வர தண்ணீர் வந்து இந்த பக்கத்தால் இப்படியே வந்து ஊர்மனைக்கு போகுது. ஸோ ஊர்மனை ஃபுல்லாகவே நிரம்பிட்டுது. அப்போ அதனால வந்து ஊர்மனைக்கு போகாம இப்போ இதை மறைச்சு கொண்டிருக்கணும். பாருங்க, இன்னும் ஒரு இன்றைக்கு இல்லை நாளைக்கு தொடர்ச்சியாக மழை பெய்யுமா இருந்தால் அந்த மலையில வந்து ஊர்மனை ஃபுல்லாக நிரம்பிடும். ஸோ அதனால இந்த ஊர்மனைக்கு போகிற தண்ணியை வந்து க்ரோஸ் பண்ணி மறைபடுது. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்ரெடி ஏற்கனவே வாய்க்கால் ஒன்று இருக்குது. ஸோ அந்த வாய்க்கால் வந்து இந்த மழை இல்லாத நேரத்தில் தூரப்பட்டுடுது, மண்ணால் எல்லாம் வந்து மூடப்பட்டது. அதனால் வந்து இந்த வாய்க்காலை வெட்டி விடுபடுது. இந்த பகுதியால் வந்து ஊர்மனைகள் இருக்கிற தண்ணீர் எல்லாம் வந்து ஒன்று சேர்ந்து இதால் எப்படி போய் வாய்க்காலில் போய் கடலுக்கு போய் சேருது. ஸோ அதனால தான் வந்து இந்த வாய்க்காலை வெட்டப்பட்டு கொண்டு குடிப்பேன்.
இப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்களோட பருத்துறை பிரதேச சபை சேர்மன் வந்திருக்கார். இந்த பருத்துறை பிரதேச சபை என்ற ஒரு நடைமுறை தான் செயற்பாடாளர் இது செயற்பாடு கொண்டிருக்கு. வந்து பாத்தீங்கன்னா எங்களோட ஊர் வட்டாரத்தின் பிரதேச சபை உறுப்பினர் இவர் அவற்ற நிறைய சேர்மன் ஒரு உதவியுடன் தான் இந்த வேலை திட்டங்கள் நடக்குது. ஸோ அது சம்பந்தமா நாங்கள் இப்போ சேர்மன்கிட்ட கேட்போம் ஒரு சில வார்த்தை. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். நீங்கள் வந்து மக்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்ன? நாங்கள் என்னென்னு சொன்னால் முதல் கட்டமாக இப்போ மழை காலம் தொடங்கி இருக்கு. நாங்கள் மழை காலம் தொடங்கிக்கு முன்னமிருந்து பல வட்டாரங்களில் தொடர்ச்சியாக எங்களோட பருத்தித்துறை பிரதேசம் என்ற பல வட்டாரங்களில் இந்த வெள்ள வாய்க்கால் தூர்வாரப்பட்டு வந்திருந்தது. அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் இந்த மணக்காட்டு குடத்தனை வட்டாரத்துக்கு நாங்கள் வருகை தந்து இன்றைய காலையிலிருந்து வெள்ள வாய்க்கால் குடத்தனை பகுதியில் தூர்வாரப்பட்டு தற்போது இந்த பகுதியிலே வெள்ள வாய்க்கால் தூர்வாரப்பட்டு தண்ணிகள் குடியிருப்புகளுக்கு புகாத வகைக்கு மண்ணணைகள் கட்டப்பட்டு வருகின்ற மண்ணணைகளால போடப்பட்டு வருகின்றது. தொடர்ச்சியாக எங்களால் செய்யக்கூடிய வேலை திட்டங்களை இந்த மக்களுக்காக தொடர்ச்சியாக நாங்கள் செய்யறாக்கு தயாராக இருக்கின்றோம். ஓகே, அந்த வகையில் வந்து இப்போ எங்களுடைய வட்டாரத்தின் ஒரு பிரதேச மெம்பர் அவர் வந்து உறுப்பினர். ஸோ அவர் வந்து எங்களோட மக்களுக்காக நிறைய சேவைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கார். இப்போ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நாங்கள் அவர்கிட்ட சின்னதாக ஒரு கேள்வி கேட்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த எங்களோட ஊரில் வந்து நிறைய தனியாக இப்போ அவர் வந்து இங்கே தான் இருக்கிறார். அதனால வந்து இப்போ நேரடியாக வந்து எங்களோட ஊரில் என்ன நடந்தாலும் ஒரு கண்காணிப்புக்கு வந்து அவர் உங்களுக்கு ஒரு செய்தியை தரக்கூடிய மாதிரி இருப்பார். அந்த வகையில் வந்து இப்போ இந்த ஊரில் இருக்கிற பிரச்சனை தண்ணி நிற்கிறதுக்கு என்ன ஒரு முடிவு எடுக்க போறீங்கன்னு சொல்லி தான் அவர் நாங்கள் கேட்குறோம். தண்ணி நிற்கிறது தொடர்ச்சியாக எனக்கு இந்த பகுதியின் நிலவரம் தொடர்ச்சியாக வட்டார உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக நீண்ட காலம் இந்த பகுதியில் வசிக்கிறவர். அவருக்கு தான் எவ்வாறான இந்த மழை காலத்தில் எவ்வாறு தண்ணி எங்கே நிற்கும்ன்ற பிரச்சனை என்னன்னு தெரியும். நானும் நேரடியாக தினம் வருகை வந்து இதனை அவதானித்திருக்கின்றேன். மழை காலம் என்பதால் எங்களுடைய பகுதி, அதாவது வடமராட்சி கிழக்கு பகுதி அதிகளவு மணல் பூமியும் பள்ளம் ஓரளவு நீர்மட்டம் அண்மையில் இருக்கின்ற பகுதி என்பதால மழை காலத்திலே மிகவும் வேகமாக நீர்மட்டம் உயர்கின்ற தன்மை, நிலத்தடி நீர் உயர்கின்ற தன்மை காணப்படும். அந்த அடிப்படையிலே எங்களுடைய பகுதியிலே வெள்ளம் அதிகமாக காணப்படுகின்றது. எதிர்காலத்தில் இவ்வாறான வெள்ளம் அதிகரிக்கும் போது இது கடலிலே எங்களுடைய முகத்துவாரங்கள் என்று சொல்லப்படுகின்ற தொடுவாய்கள் மூலம் ஒன்றில் தானாக உடைத்து பாயும் அல்லது குடியிருப்பாளர்களால் அது வெட்டி கடலில் பாய்ச்சப்படுகின்ற தன்மை காணப்படுகின்றது. நாங்கள் இன்றைய தினம் தற்போதைக்கு எங்களுடைய மக்களுடைய குடியிருப்புகளில் நீர் புகாத வகைக்கு எங்களால் செய்யக்கூடிய வேலைகளை செய்து வருகின்றோம். தொடர்ச்சியாக எங்களுடைய வட்டார உறுப்பினர் அவர்கள் எங்களுக்கு இது தொடர்பாக அறிவிக்கும் போது எங்களுடைய சபையினால செய்யக்கூடிய அனைத்து விதமான உதவிகளையும் தவிசாளர் என்ற வகையிலே நான் செய்யறாக்கு என்றும் தயாராக இருக்கின்றேன். நன்றி சார். உங்களை வந்து ஒரு துடிப்பான செயற்பாடு நாங்களும் வந்து எங்க யூடியூப் சேனலால உங்களை பாராட்டுனாங்க. ஏற்கனவே நிறைய விஷயங்களை பார்த்துருந்தாங்க. அதோட வந்து இன்னும் ஒரு விஷயம் நான் உங்களுக்கு கேட்கணும்னு நேரடியாக இருந்துச்சுன்னா, நீங்க வந்து வெள்ளர கோயில் ரோட்ல வந்து லைட் எல்லாம் போட்டிருந்தீங்க. வெள்ளர கோயில் திருவிழா காலத்து இப்போ வந்து அது எல்லாம் லைட் இல்லை. ஒன்றில் வந்து நீங்க கலட்டி வச்சிருக்கீங்களா இல்லைன்னு சொன்னா மின்சார சபை அதனால பிரச்சனையால கலட்டப்பட்டிருக்கா, அதுக்கு ஒரு தீர்வு தரணும். நாங்கள் அடிக்கடி பாவிக்கிற பாதை நாங்கள் இல்லை, நீங்களும் தான் அந்த பாதையை அடிக்கடி பாவிக்கிறீங்க. நான் அவதானிக்கிறேன். உங்கள்கிட்ட நேரடியாக கதை கொண்டு இப்ப சந்தர்ப்பத்தில் கேட்கிறேன். அதுக்கு முதல்ல மன்னித்து கொள்ளுங்க. அதுக்கு காரணத்தினுக்கும் இந்த மக்களுக்கும் நாங்க பொதுவாகவே எங்களுடைய சபையினுடைய ஏரியாவிலே அனைத்து பகுதிகளிலும் மின் விளக்கு என்பது கணிசமாக பத்தாவது நிலையில தான் காணப்படுகின்றது. எங்களுடைய வருமானத்தின் தன்மைக்கு அமைய நாங்கள் இந்த வருடமும் பல லைட்டுகள் கொள்வன செய்திருக்கின்றோம். அதன் ஆரம்ப கட்டமாக எங்களுடைய பிரதேச சபைக்குட்பட்ட வள்ளிவிர கோயில் ஆலயத்தின் போது நாங்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு வருடமும் எங்களுடைய சபையாலே தற்காலிகமாக அதிகளவான கோயிலுக்கு மேல் அதிகளவான லைட்டுகள் பூட்டுவது உண்டு, பக்தர்களின் நலன் கருதி. நாங்கள் அந்த வகையிலே எங்களால் கொள்வனவு செய்யப்பட்ட அதிகளவான லைட்டுகளில் முதல் கட்டமாக பக்தர்களின் நன்மை கருதி கோயில் சூழலிலே தற்காலிக மின் இணைப்புகளும் எங்களால் மின் விளக்குகளும் வீதி விளக்குகள் பொருத்தப்பட்டிருந்தது. ஏற்கனவே நிரந்தர மின் விளக்குகளும் ஆங்காங்கே வீதிகளிலே காணப்படுகின்றது. ஆனால் தற்காலிகமாக பொருத்தப்பட்ட இந்த வீதி விளக்குகள் எங்களால் உடனடியாகவே திருவிழா நிறைவு பெற்றவுடன் அவை அகற்றப்பட்டு தற்போது அந்த வீதி விளக்குகள் வட்டாரத்தினுடைய ஏனைய பகுதிகளுக்கும் வட்டாரத்துக்கு நாங்கள் ஒட்டுமொத்த விளக்குகளும் 12ஆல பிரித்து அனைத்து 12 வட்டாரங்களுக்கும் இந்த விளக்குகளை பொருத்தி வருகின்றோம். அதிகளவான வட்டாரங்களுக்கு இன்னும் பொருத்த இருக்கின்றது. பல வட்டாரங்களுக்கு இதனை நாங்கள் புதிய வீதி விளக்குகளாக பொருத்தியுள்ளோம். தொடர்ச்சியாக இந்த மழை காலம் என்பதனால் மின்சார சபை ஊழியர்கள் மின்கம்பத்தில் ஏறி பொருத்துவதில் சிரமம் ஏற்படுவதால் அவர்கள் இந்த மழை காலத்தில் இடைவெளிகளை பார்த்து
மழை இல்லா காலங்களில் வந்து இதனை பொருத்தி தரதுக்கு தயாராக இருக்கின்றார்கள். எங்களுடைய மக்கள் சார்பில் உங்களை கேட்டுக்கொள்றோம், எங்கட ஏரியாக்கும் நீங்கள் மின் விளக்குகளை கொடுத்து உதவணும். இல்ல, கண்டிப்பாக நாங்கள் இந்த வட்டாரத்துக்கு நான் இன்றைய தினம் சபையில் கூட தெரிவித்திருந்தேன். கண்டிப்பாக இந்த வட்டாரத்துக்கும் அனைத்து வட்டாரங்களை போன்று அந்த புதிய வீதி விளக்குகள் எங்களாலே வழங்கப்பட்டுள்ளது. அந்த அடிப்படையிலே நாங்கள் இதனை மிக விரைவிலே பூற்றாக்கு காத்திருக்கிறோம். ஓகே, நன்றி. வணக்கம். அதாவது வந்து ஊருண்ட பிரதேசத்துல வட்டார ஒரு பிரதேச உறுப்பினர் என்ற வகையில நாங்கள் தவிசாளர்கிட்ட இதற்கு முன்னுக்கு பற்றி இருந்தோம். இப்ப அவர் வந்து தவிசாளர் தான். ஏன்னு சொன்னா அவருக்கு வந்து நீங்க சொல்றதோ இல்ல எங்களோட மக்கள் சொல்ற பிரச்சனையை தான் அவரால் செயற்படுத்த முடியும். இப்ப நீங்கள் வந்து இந்த ஊர்லயே வசிக்கிற ஒருவர், உங்களுக்கு வந்து இந்த ஊர்ல பிரச்சனைகள் நிலைமைகள் தெரியும். அதனால வந்து உங்களால முடிந்த என்ன செயற்பாடுகள் நீங்கள் உங்க ஊர் மக்களுக்காக செய்ய போறீங்க. இப்ப உங்களோட கண்காணிப்புகள் தான் இந்த செயற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்குன்றதை நாங்கள் நேரடியாக கண்காணிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ நீங்க இந்த ஊர்ல ரொம்பவே இறங்கி வேலை செய்யற ஆளுன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். அந்த வகையில இந்த தண்ணி பிரச்சனைக்கு நீங்க என்ன தீர்வு ஒன்றை கொண்டு வர போறீங்கன்னா நாங்கள் மக்கள் சார்பாக உங்கள்கிட்ட முன்வைக்கிறோம். என்னென்னு சொன்னால், இந்த மணற்காட்டு பகுதியில் குறிப்பிட்ட இந்த 3 மாதங்களில் இன்றைக்கு நேற்றில் தொடர்ச்சியாக இந்த மழை காலங்களில் இந்த வெள்ளம் தேங்கி நிற்கிறது கூட. உண்மையில் இப்போ நாங்கள் இதில் மேற்கொள்கின்ற வேலை திட்டம் வந்து இந்த காட்டு தண்ணி வந்து எங்களுக்கு வருது. இந்த காட்டு தண்ணியை நாங்கள் கொஞ்சம் நிறுத்தி இதுக்கான அணையை கட்டி போட்டு தொடர்ச்சியாக வருகின்ற இந்த வெள்ளத்தை அந்த கடல் கரையில் நீர் தேங்கி நிற்கின்ற போது அதை எங்களுடைய மூதாதையர்கள் செய்வார்கள். அந்த தொடுவாய் வட்டி விடுறேன்னு சொல்லி, அந்த தொடுவாய் வட்டி விடுறதால இந்த தண்ணி முழுக்க வெளியால் போயிடும். இன்றைய நாளில் எங்களோட தவிசாளர் கேட்டுக்கொண்டது, நான் கேட்டுக்கொண்டது இணங்க இந்த தண்ணி ஓடுகின்ற இந்த பாதையை செப்பனிடுகின்றோம். இந்த ஓடி கொண்டிருக்கின்ற பாதையை செப்பனிட்டு இந்த தண்ணியை நாங்கள் சரியான முறையில் கடலுக்கு பயன்படுத்துகிற அந்த திட்டத்தையும், இந்த காட்டுல இருந்து வர தண்ணியை தடுத்து கொஞ்சம் நிறுத்தி வைக்கிறதையும் நாங்கள் பாவித்திருக்கிறோம். இந்த காட்டு தண்ணி நிறுத்தி வைத்திருக்கிறதால எங்களோட நிலத்தடி நீரையும் நாங்கள் பாதுகாத்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அவை என்னால் என்ற அளவுக்கு இன்றைய நாளில் இந்த வருடத்துக்கான வரவு செலவு திட்டத்தில் முதலாவது திட்டமாக எங்களுடைய மணக்காட்டினுடைய 15 லட்சம் ரூபாய் வேலை திட்டத்தில் மணக்காட்டுக்கான ஒரு ரோட் ஒன்றை கேட்டிருக்கிறோம். அது செய்தாரன்னு சொல்லியிருக்கார். அத்தோடு அடுத்த எனக்கு என்னுடைய வட்டாரத்தில் 5 கிராம சேவையாளர் பிரிவு இருக்குது. அடுத்த கிராம சேவையாளர் பிரிவில் ஒரு திருத்த வேலை திட்டத்தையும் முன்னின்று செய்திருக்கிறேன். என்றளவுக்கு பிரதேச சபையினுடைய வருமானங்கள் வருகின்ற போது, வேறு நிதிகள் வருகின்ற போது என்றளவு தவிசாளரோடு இணைந்து அவரிடம் கேட்டு இந்த கிராமத்துக்கான வளர்ச்சியில நான் ஈடுபட்டு கொண்டிருப்பேன். ஓகே, எங்களோட கிராம வட்டார உறுப்பினர் என்ற முறையில் நீங்கள் எங்களுடைய கிராமத்துக்கு செய்து வர அளப்பரிய சேவைகளுக்கு நாங்கள் கிராம மக்கள் சார்பாகவும் உங்களுடைய யூடியூப் சேனல் சார்பாகவும் பாராட்டுகளும் நன்றிகளும் தெரிவிக்கிறோம். மேலும் உங்களோட சேவைகள் வந்து எங்களோட கிராமத்துக்கு சேவை என்றதை சொல்லிக்கொண்டு இதோட நிறைவு செய்கிறோம். நன்றி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா செயலாளர் அவர்களும் வந்திருக்கிறார். பருத்துறை பிரதேச சபை என்ற செயலாளர் அவர்களும் இப்ப இந்த காட்டுல இருந்து வார தண்ணிய மறைச்சு இப்ப அணை கட்டப்படுது. ஸோ இந்த சேர்த்துட்டு தான் அந்த இடம்பெற்று கொண்டிருக்குது. இப்போ வந்து இந்த பகுதி எல்லாமே ஃபுல்லாக தண்ணியாக தான் இருக்குது பாருங்க. காட்டு பகுதி எல்லாமே ஃபுல்லாக தண்ணி.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட இரவு 6 மணிக்கு மேலே ஆகுது. ஸோ பாருங்கள், இன்னும் வேலை முடியலை என்று இந்த ஊர் மக்களுடைய பாதுகாப்புக்காக பாருங்கள் என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி. ஜேசிபி இன்னும் வேலை முடிஞ்சு போயில. இது வந்து பிரதேச சபை தான் இந்த செயற்பாட்டை ஈடுபட்டு கொண்டிருக்குது. ஏற்பாடுகளுக்கு மக்களுக்காக செய்து கொண்டிருக்குது. பருத்துறை பிரதேச சபையின் செயலாளரும் தவிசாளரும் வந்து இந்த வேலைகளை வந்து மேற்பார்வை செய்து கொண்டு தான் போயினோம். ஸோ பாருங்கள், உங்களால் ஊர் மக்களும் நிற்க